மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா நீ என்ன மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு செல்லாதடி இங்க பாலே நீ என்ன மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா இருக்கம்மா சேவல் போருக்குமா முட்டைக்கு அவசரமா போறம்மா வேப்பண்ண பூசி வச்சதோ குடுமி தேனுன்ன பண்டு வருமோ விரும்பி வெட்டி பேச்சு பேசாதடி விட்டு கொஞ்சம் விலகு நீ என்ன மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு என்ன பத்தி கேடு சூரக்கோட்டை ஆடு செல்லாதடி இங்க பாலு சபுக்கடி கொஞ்சம் மடக்குடி என்ன அடிக்கிறியே சரியா இந்த சவுக்கடி சின்ன காசுக்கடி இன்னும் இருக்குதையா சிங்கார காதல் கள்ளியே உனக்கு என்னோடு ஏதும் உள்ளதா வழக்கு சொன்னபடி கேக்குறண்டி என்ன செய்ய உனக்கு ராத்திரிக்கு பேசிக்கலாம் அப்படி வழிக்கு நீ என்ன மீச வச்ச பொண்ணா நான் கொஞ்சம் சொல்லித்தாரே கண்ணா சக்தியுள்ள பிள்ளை புத்தி மட்டும் இல்ல சக்தியுள்ள பிள்ளை புத்தி மட்டும் இல்ல செலவுடுத்திக்கோ பிள்ளை நீ என்ன மீச வச்ச பொண்ணா எங்கிட்ட வீரங்காட்ட வேணா இந்தாடி லட்சுமி இந்த வீட்டு மருமக வந்திருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கவனி என்ன ஏது என்னடி கிண்டல் பண்றியா என்ன வேணும்னு கேட்டேன் என்ன வேணுமா என்னமோ உடுப்பி ரோட்ல சர்வர் கேக்குற மாதிரி கேக்குறியே அதானே ஒரு எஜமானி அம்மா கிட்ட வேலைக்காரி எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு என்ன வேணுமா உங்களுக்கு கொழுப்படி உனக்கு அம்புஜா கண்ணு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஸ்பெஷல்லா நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விடு அடிய லட்சுமி எங்க உஷா கண்ணு ரூமுக்கு தினம் 3 வேளைக்கும் 6 கோழி வேணும் 6 கோழியா என்னடி உங்க அப்பாவோட சொத்து மாதிரி ஆண்டு வாய பழக்கிற 6 கோழி தான் எனக்கு 2 என் வீட்டுக்காருக்கு 2 மொத்தம் 4 தானே ஆச்சு மிச்சம் 2 நான் எதுக்கு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் உனக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா சொன்னதை செய் அப்புறம் என்ன நல்ல பெரிய பெரிய வஞ்சர மீனா பார்த்து ஒரு 8 வாங்கிக்க வாங்கலாம் நீ என்ன சொல்றது வாங்கித்தான் ஆகணும் 4 எதமா குழம்பு வச்சுக்க 4 பதமா வரும் அப்புறம் ஏ லட்சுமி நான் சொல்றதெல்லாம் உடனே ரூம் அனுப்பி சமைச்சா இல்ல பச்சையாவேவா என்னடி ரொம்ப திமிரா பேசுற நாங்களா என்ன பச்சையா சாப்பிடுற ஜென்மங்கள் நினைச்சிட்டு இருக்கியா உன் மனசுல சரி உங்க லிஸ்ட் சொல்லுங்க எங்க லிஸ்ட் என்ன முடியல மூத்த மருமக நான் முதல் மரியாதை எனக்கு தான் கொடுக்கணும் எளியவனா எழுச்சவன் நினைப்பா ஏன் எனக்கு
அழைக்கணும், எதுக்காக அழைக்கணும், யாருக்காக? சும்மா இருங்கம்மா. இவங்க லிஸ்ட் என்ன கேட்டு பாப்போமே. சொல்லுங்கம்மா. சொல்லுமா. அத்தை, அவரு பாடி பில்டர் தான் பேரு. நேத்து ராத்திரி. சரி சரி, நான் சொல்றேன். ஏண்டி லட்சுமி, அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க? 6 கோழி. 6 கோழி. எங்களுக்கு 60 கோழி. அடி சைக்கெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், பூனு துப்பிடுவோம். அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாங்க? வஞ்சர மீன் 8. எங்களுக்கு வவ்வா மீன் 8. நல்லா சாப்பிட்டு வவ்வா மாதிரி தலைகீழ தொங்க சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பேசு? அதானே லட்சுமி, எங்களுக்கு தேவையானதெல்லாம் உடனே செஞ்சு அனுப்பு. முதல்ல எங்களுக்கு தான் செஞ்சு அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான் அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான். முதல்ல எங்களுக்கு தான். இது சமய கட்டு. இங்க நான் வச்சேதான் சட்டம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா முத்துக்கிட்ட லிஸ்ட் கொடுங்க. இப்ப முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. போறோம் போறோம், அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறோம். நீ மாமா. என்னடி நீ அவங்களோட சேர்ந்து எங்களை வெளியில போன்னு சொல்லிட்டேன். இரு ஒரு ரெக்க ஓடிக்கிறேன். வா உஷா கண்ணு. ஓ என்ன குப்புசாமி, வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகளுக்கு வந்தா வீடே மாறி போயிடும் சொன்னீங்க. வந்த மருமகளுக்கு தீப்பந்தத்தோட வந்திருக்காளுங்க. தீப்பந்தத்தோட மட்டுமா வந்திருக்கிறாங்க? ஆளுக்கு ஒரு பெட்ரோல் பீப்பாயுமில்ல பூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. கல்யாணமாய் 4 மாசம் ஆகுது, ஒன்னையும் காணும். என்னடி காணுங்கிற? ஏன்னா அப்படி பெருமிச்சு விடுறியோ? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு. நீ குழந்தைய பெத்துக்க போறது இல்ல, நான் எப்படி ஆக போறது இல்ல. என்ன சொல்றீங்களா? நீங்க பெக்க போறது இல்ல, நான் போட்டியில ஜெயிக்க போறதே இல்ல. ஏய், நீ தாண்டி குழந்தைய பெத்துக்கணும், நானா பெத்துப்பேன். ஆமா, நான் தான் பெத்துக்கணும். நீங்க இப்படி வாயாலே பேசிட்டு இருங்க, எல்லாம் நடந்துரும். என்ன என்னடி பண்ண சொல்றேன்? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ரூபா, நகை நட்டெல்லாம் கேட்டா வாங்கி கொடுத்தேன். குழந்தை எந்த கடலடியும் நான் போய் வாங்குவேன். சும்மா இருங்க, என் வயிற்றுல கொட்டாதீங்க. வேற என்ன கொட்ட சொல்ற? பண்ண வேண்டியத பண்ணாதீங்க. எப்ப சண்டையே போட்டுக்கிட்டு இருங்க. அதுக்குள்ளேயே உஷா குழந்தைய பெத்து இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவா. அவனும் எம்டி ஆயிடுவான், நீ எம்டி ஆயிடுவ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என்ன கேட்டா கடவுளதான் கேட்கணும். குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலயா இருக்கு? அந்த காலத்துல நாங்கெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு குளம் குளமா முழுகுவோம், அரச மரமா சுத்துவோம். இப்பெல்லாம் இதெல்லாம் யார் செய்யறா? அரச மரம் சுத்துறதா? ஆமாமா, புது புடவைய கட்டிக்கிட்டு குளத்துல முழுவிட்டு 48 நாள் அரச மரத்தை சுத்திட்டு 49வது நாள் அடி வயிற்றுல கைய வச்சு பாரு. குழந்தை இருக்குமா? இருக்குமாவா? குழந்தை வயிற்றுல துள்ளி 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 விளையாடும். ரூபா குட்டி, நீ அதே கண்டினியூ பண்ணு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா, ஆண்மை குறைவா? டாக்டர் கஜேந்திரனை தும்பிக்கையுடன் வந்து பாருங்கள். தும்பிக்கையோடையா? சீச்சி, நம்பிக்கையுடன் வந்து பாருங்கள். இளமையில் இன்பம் வேண்டுமா? சம்சார சாகரத்தில் சலிப்பா? நாடி ஒடிந்து நரம்பு தளர்ந்து நிமிர முடியாமல் தலை குனிந்து நடக்கிறீர்களா? குழந்தை இல்லாத குறையா? உங்களுக்கு வற்றாத ஆண்மையும் குழந்தை பேரும் கிடைக்க இன்றே வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள். உங்கள் வியாதி விலாசம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும். டாக்டர் கஜேந்திரன்.